ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ச்சியாக Q&A கேள்வி பதில்களை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். போன எபிசோடில் கூட ஒரு மிக முக்கியமான கேள்வியை குறித்து நம்ம பார்த்துருந்தோம். அதோட தொடர்ச்சிகளாக கேள்வி பதில்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கும் நம்ம கூட பிரதமன் வந்திருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிற மாதிரி தான் பிரதருடைய சேனல் வைசோ பைபிள் இருக்குது, அதை போய் பாருங்கள். அதுலேயும் இந்த நிகழ்ச்சி வரும், இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் வரும். உங்களுடைய கேள்விகளை நீங்கள் என்ன செய்யுங்க, நிறைய பேர் கேள்விகளை அனுப்புகிறீங்க. அந்த கேள்விகளை இந்த இமெயில் ஐடிக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்புங்க. அப்போ நாங்கள் பதில் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நான் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு நேராக போகலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். மீண்டுமாக Q&A. ஒவ்வொரு கேள்வி பதிலும் கேட்கும்போது எனக்குமே பிரயோஜனமாக இருக்குது. நிறைய அதில் படிக்கிறதுக்கு கற்றுக்கொள்கிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. யூத்ஸுக்கு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யூத்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த Q&A செக்ஷனில் அதையும் ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காட்ஸ் வில்லிங் டெஃபினட்டாக பண்ணோம். நம்ம யூஸ்வலாக சொல்கிற மாதிரி யூத் அண்ட் ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் ஒன் ஆஃப் தி மேஜர் டார்கெட் இந்த ப்ரோக்ராம் பொறுத்தளவுக்கு. ஓகே. ஸோ நம்ம அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து யூத் ஸ்பெஷல்னே ஒன்று பண்ணால், அடுத்த சில எபிசோட்ஸ் கழிச்சு Q&Aக்கு அப்புறம் யூத் ஸ்பெஷல்னு ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். காட்ஸ் வில்லிங் டெஃபினட்டாக பண்ணோம். சரி பிரதர், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி எந்த கேள்விக்கான இந்த பார்க்க போகிறோம்? ஸோ ஒன்ஸ் அகெயின் ஆல் க்ளோரி டு ஜீசஸ். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் யுவர் இன்விடேஷன். இன்றைக்கி நம்ம அந்த Q&Aக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன். நம்ம படிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே பிப்ளிக்கல் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக அது கிறிஸ்டியன் தியாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு என்னமோ அது கிறிஸ்டியன் தியாலஜின்னு சொல்கிறத விட பிப்ளிக்கல் வேர்ல்ட் வியூன்னு சொல்கிறது இன்னும் அப்ராப்ரியேட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே. இந்த பிப்ளிக்கல் தியாலஜி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐ திங்க் ஒன் அண்ட் ஒன்லி ப்ரொக்ரெசிவ் தியாலஜி, ப்ரொக்ரெஸ்ஸை நோக்கி பயன்படுற ஒரு தியாலஜி வந்து பார்த்திங்கன்னா இதாக தான் இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த ப்ரொக்ரெசிவ்ங்கிறது என்ன வியூவில் நீங்கள் சொல்கிறீங்க? அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே ஒரு ப்ரொக்ரெசிவை பேஸ் பண்ணி தான் ஒரு காரியத்தை செய்வாங்க, எந்த ஐடியாலஜி எதாக இருந்தாலும். நீங்கள் சொல்கிற ப்ரொக்ரெசிவ்ங்கிறது பேஸ் பண்ணி? நல்ல கொஷின் நீங்கள் கேட்டது. ஆக்சுவலி எல்லா ஐடியாலஜியுமே ப்ரொக்ரெசிவாக இருக்காது. அது என்னங்கிறத எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். எல்லா ஐடியாலஜியுமே, எல்லா வேர்ல்டு வியூவுமே, இல்லாட்டி எல்லா நம்பிக்கைகளுமே, நிறைய உலகத்தில் நிறைய இருக்கிற ஐடியாஸ் அண்ட் பிலீஃப் சிஸ்டத்தில் ஜனங்களை கட்டுப்படுத்தி அடிமைப்படுத்தி அழிச்ச வேர்ல்டு வியூஸ் நிறைய இருக்குது. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கோவலன் ஸ்டோரி நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். அது வந்து தியாலஜிக்கல் இது கிடையாது, பட் ஸ்டில் அதை ஒரு தியாலஜிக்கல் கான்டெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்கோமே. ஏன் கோவலன் செத்தாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆசிரியர் என்ன சொல்லுவார்னா, அது வந்து ஊழ்வினை. ஊழ்வினைனா அவர் முற்பிறவியில் பண்ண பாவத்தினால தான் அவர் கொல்லப்பட்டார். அவர் தெரியாமல் ஒரு ஆக்சிடெண்ட்டாக அது சாகுறாரு. ஆனால் அந்த ஆசிரியர் எப்படி எடுத்துகிட்டு போவார்னா, இது ஊழ்வினை. ஓகே. முன்னாடி நடந்த ஒரு முன்பிறவியில் அவர் பண்ண ஒரு குற்றத்தினால அவர் தலைவிதி அங்கே சாகணுண்டு. அதாவது நான் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டு இதுக்குள்ளேயே நம்ம போவோம். அதாவது அந்த இதிகாசத்தை எழுதினவர் அவருடைய வியூவில் அதை எழுதுறாரு இல்லையா? அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அதை எழுதுறாரு. ஆனால் வேதத்தினுடைய நம்பிக்கையின்படி நமக்கு வந்து அந்த முற்பிறவி, பிற்பிறவி, 7 ஜென்மம், 8 ஜென்மம், 10 ஜென்மம் எதுவுமே கிடையாது. பைபிளுடைய அடிப்படையில் நம்ம அதை தெளிவுபடுத்திடுவோம் உங்களுக்கு முதலாக. ஆமாம் இல்லையா? அது வந்து அவருடையதான ஐடியாலஜி, அவர் சொல்லி கொடுத்ததான அந்த ஐடியாலஜி அது. பட் பைபிளில் அப்படி இல்லை. டெஃபினட்டாக கிடையாது. வசனம் தெளிவாக சொல்லுது, மனுஷன் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் நியமிக்கப்பட்டது. எபிரேயரில் இருக்குது. ஆண்டவர் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. ஓகே. ஒரு மனுஷனுக்கு ஒரு டைம் தான் வாழ முடியும். ஓகே. இப்போ நான் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, இது ஒரு பிலீஃப் சிஸ்டமாக நீங்கள் அசியூம் பண்ணிக்கங்க. ஓகே. இதை ஒருத்தர் முழுசாக நம்புறாரு. அவருடைய வாழ்க்கையில் எப்படி அவர் யோசிப்பார்? எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வேர்ல்ட் வியூ தான் நம்ம உலகத்தை பார்க்குற கண்ணோட்டத்தை நிர்ணயிக்கிறதே. ஒரு மனுஷன் ஏத்திஸ்ட் ஒருத்தன் வானத்தை பார்த்தா அவன் எப்படி பார்ப்பான் அப்படின்னா, எப்படி பரிணாம வளர்ச்சியில் இந்த குட்டி குட்டியாக அழகாக வந்திருக்குன்னு அவன் சொல்லுவான். ஒரு பிலீவர் பார்த்தா அதே எப்படி சொல்லுவார் அப்படின்னா, கடவுள் எப்படி பிரம்மாண்டமாக படைச்சிருக்காரு அப்படின்னு பார்ப்பாரு. அவர் பிலீஃப் சிஸ்டம் தான் உலகத்தை பார்க்குற கண்ணாடி மாதிரி. அதை அந்த வேர்ல்டு வியூங்கிறது அவ்வளோ முக்கியம். எதன் அடிப்படையில் பார்க்குறாரோ அதன் அடிப்படையில் தான் அவருக்கு அது வெளிப்படுவாங்க, மேலே வெளிப்படும். அதன்படி தான் அவர் எடுக்கிற டெசிஷன்ஸும் இருக்கும். அவர் எடுக்கிற லைஃப்பில் முக்கியமாக எடுக்கிற டெசிஷன் அத்தனையுமே அவருடைய வேர்ல்ட் வியூ சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். இப்போ இவருக்கு தலைவிதி இப்படி ஒருத்தர் நம்ப ஆரம்பிச்சிட்டார். இப்படி நம்ப ஆரம்பித்த பட்சத்தில் அவர் என்ன செய்வார்னா, இது ப்ரொக்ரெசிவ் வேர்ல்டு வியூவா, இது ப்ரொக்ரெசிவான ஐடியாவான்னு கேட்டால், இது பிற்போக்கா ஒரு மனுஷன் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. அதுக்கு தான் மெயின் சான்ஸே இருக்குது. அவன் எல்லாத்துக்குமே போன ஜென்மம் தான் காரணம்னு முடிவு பண்ணிட்டானா, இந்த ஜென்மத்தில் அவன் எதையுமே என்ன செய்ய மாட்டான். எதை செஞ்சாலும் இதுக்கு போன ஜென்மத்தில் அவன் பண்ணது நடக்குதுங்க, அதனால தான் அப்படி நடக்குது அப்படின்ட்டு அவன் அதை வந்து ஒரு காரண காரியமாக எடுத்துக்கிட்டு அவன்
அது எக்ஸ்கியூஸாக ஒருத்தன் சொல்ல ஆரம்பிச்சிடும். எல்லா வாழ்க்கை நடக்கிற எத்தனைத்துக்குமே அவன் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க மாட்டான், எல்லாத்தையுமே எக்ஸ்கியூஸாக சொல்ல ஆரம்பிச்சிடும். இப்போ இன்னொரு ஒரு வேர்ல்டு வியூ இருக்குது. அது என்ன சொல்லும் அப்படின்னா, பாவத்தை கூட கடவுள் வந்து முன்குறிச்சு வச்சுட்டாரு அப்படின்னு ஒரு வேர்ல்டு வியூ இருக்குது. ஒரு மனுஷன் அவன் செய்ய வேண்டிய அடல்ட்ரி, அவனை சிந்தனையில் இருக்கிற வேசித்தனமாகட்டும் இல்லாட்டி கண்களில் இருக்க வேசித்தனமாகட்டும் எதுவே வேணா இருக்கட்டும், அதை வந்து கடவுள் இந்த இவ்வளோ செய்யணும்னு முன்குறிச்சு வச்சுட்டாரு. அவன் அதை நினச்சாலும் மாற்ற முடியாது. கடவுள் முன்குறிச்சு வச்சதை எப்படி மாற்ற முடியும்? இதெல்லாம் நிறைய வேர்ல்டு வியூஸ், உலகத்தில் இருக்கிற பல வேர்ல்டு வியூஸ் நீங்கள் ஒன்று நம்ம எடுத்து படித்து பார்த்தோம்னா அநேக வேர்ல்டு வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரெசிவ் வேர்ல்டு வியூவாக இருக்காது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய டு த பெஸ்ட் ஆஃப் மை அண்டர்ஸ்டாண்டிங் த ஒன்லி ப்ரோக்ரெசிவ் வேர்ல்டு வியூன்னு எதை நான் சொல்லலாம்னா பிப்ளிக்கல் வேர்ல்டு வியூவை மட்டும் தான் சொல்ல முடியும். ஓகே, பிப்ளிக்கல் வேர்ல்டு வியூ தான் என்ன நிலைமையில் ஒருத்தர் இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட வா, நான் உன்னை ரெடி பண்ணுறேன். மறுத்த நிலைமையில் ஒருத்தர் இருந்தால் என்கிட்ட வரட்டும், நான் ரெடி பண்ணுறேன்னு ஆண்டவர் சொல்லுவார். அவனுக்கு வந்து ஒவ்வொரு தவையும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து, பாவம் செய்யறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, அது தப்பாக புரிஞ்சுக்கூடாது. அவனை நீதிக்கு உட்படுத்துறதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குற ஒரே வேர்ல்டு வியூ பார்த்தீங்கன்னா இதுதான். அத்தனை ஃபெயிலியர்ஸ்லேருந்தும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்கான என்னென்ன வழிகள் இருக்கோ எல்லாத்தையும் கொடுக்குற ஒரே காட். என் வியூவில் சொல்கிறேன். ஆமாம், பைபிள் காட் யாருன்னா ஆண்டவரும் பைபிளும் மட்டும்தான். ஆமாம், இதனால தான் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு கிறிஸ்டியன் சிவிலைசேஷனில் இருக்கிற ஜனங்கள் இருப்பாங்க இல்லையா, அவன் இருக்கிறவன் அடுத்தது எங்கே போவான் அப்படின்னா அதிகபட்சமாக எவல்யூஷன் ஸ்டோரிக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் போவான். ஓகே, பிசாசுக்கு வந்து இந்த வேர்ல்டு வியூவில் ப்ராட்டப் பண்ணப்பட்ட ஒரு கம்யூனிட்டி ஒரு நாடு இருக்குன்னா அதை ஏமாத்துறதுக்கு புதுசாக ஒரு மதமே உருவாக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதாவது இந்த மாதிரி பரிசுத்த வேதாகமத்தை படித்து இந்த கான்டெக்ஸ்ட்குள்ளே வளர்ந்த ஒருத்தனை இன்னொரு மார்க்கத்தில் உள்ள இன்னொரு காரியங்களை சொல்லி அதில் அவனை மோசம் போக்க முடியாதுங்கிறதுக்காக பிசாசு புதுசாக ஒன்று உருவாக்க வேண்டி இருந்துச்சு. ஆமாம், ஏன்னா மிச்சம் எல்லாத்த விட இது பெஸ்ட்டாக இருந்ததுனால இதை ஃபாலோ பண்ணுற அந்த கூட்டத்தை திருப்ப முடியல அவனால். ஏத்திசம், எவல்யூஷன் இது எல்லாமே ஒரு வகையான ரிலிஜன், அதுவும் நம்பிக்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒரு விதமான பிலீஃப் சிஸ்டம்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் பிசாசுக்கு புதுசாக ஒரு மதத்தையே 20ஆம் நூற்றாண்டில் உருவாக்க வேண்டியதாக இருந்தது இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது அந்த அளவுக்கு இந்த பிப்ளிக்கல் வேர்ல்டியூங்கிறது அவ்வளோ ரேஷ்னலாக, அவ்வளோ ப்ரொக்ரெசிவாக, முற்போக்கு சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஒரு வேர்ல்டியூ. அது ஐ திங்க் வேற எந்த ஒரு வேர்ல்டு வியூவும் ஒரு பிலீஃப் சிஸ்டத்தையும் கொண்டே வர முடியாது எனக்கு தெரிஞ்சு. 4000 வருஷத்துக்கு முன்பதாக 4000 வருஷம் கழிச்சு வரப்போகிற ஜனங்களுக்கு முற்போக்கான சிந்தனையோடு கொடுக்கப்படுகிறதான ஒரு வேதம் இல்லை, எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கு பாருங்க. ஆமாம், அதை நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம ஒரு அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிற நம்மளுக்கு முடியுது, கெப்பாசிட்டி இருக்குன்னா அது ஒரு பெரிய கிரேஸாக தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய இந்த பைபிள் எடுத்து படிக்கிறதுக்கே நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும். அது ஆனால் நிதர்சனம் கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு முற்போக்கு சிந்தனையை இத்தனை ஆயிரம் காலமாக சொல்லிட்டு வர ஒரே புக்கு வந்து பார்த்திங்கன்னா பைபிள் தான். முற்போக்கு சிந்தனைன்னு சொல்லும் போது நம்ம ப்ரோக்ராம்ஸ்லேயே வார்த்தையை வெல்லும், மாதர் தம்மை, இப்படி நிறைய பார்க்குறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காட் எப்படி நம்ம இன்னைக்கு உலகம் வந்து ஒரு யாருக்கெல்லாம் சம உரிமை இல்லை, சமூக நீதி இல்லை இப்படிலாம் சொல்கிறாங்களோ இவங்க அத்தனை பேருக்கும் 4000 வருஷத்துக்கு முன்னாடியே அதே சம உரிமை, சமூக நீதி இது எல்லாத்தையும் கொடுத்து காட் எவ்வளோ முற்போக்காக கொண்டு வந்தாருன்னு இன்னொரு ஆங்கிள்லையுமே இதை பார்க்க முடியுது. நல்ல அமேசிங். ஏன்னா சில வேர்ல்டு வியூவில் பார்த்தீங்கன்னா ஆண் பொய்ஸ் ஒரு சாட்சி சொல்கிறாரு ஒரு கோர்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு 1 பாயிண்ட், அதே பெண் பொய் சொன்னால் 1/2 பாயிண்ட், அப்படிலாம் பிலீஃப் சிஸ்டம்ஸ் இருக்குது. சில இன்னும் கொஞ்சம் எர்லியராக நம்ம ஹிஸ்ட்ரியை படித்து பார்த்தோம்னா பெண்களுக்கு வந்து சாட்சி சொல்கிறதுக்கு உரிமையே கிடையாது. ஸோ இந்த இன்ட்ரடக்ஷனோட நம்ம இன்னைக்கு கொஷனுக்குள்ள போகிறோம். இன்றைக்கி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, தேவன் மனித குலத்தை காப்பாற்ற தன்னையே பலியாக கொடுத்த அன்பை பார்க்கிலும் வேறொரு அன்பும் இல்லாதிருக்க அதே அன்பின் அடிப்படையில் சைல்டு அபியூஸ், விமன் அபியூஸ் நடப்பதை மட்டுமாவது அவர் அடியோடு தடுத்திருக்க வாய்ப்புள்ளதா? அதாவது ஆடவர் வந்து அன்பால் அவர் உயிரையே கடைசியாக கொடுக்குறாரு. அப்படி பண்ணியிருக்கும்போது அட்லீஸ்ட் சைல்டு அபியூஸோ இல்லாட்டி தவறாக ஒரு பெண்கள் நடத்தப்படுறதோ இதை மட்டும் ஒரு வேளை தடுத்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஆதங்கத்தில் அவங்க கேட்குறதா தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா சமீபத்தில் ஒரு புக்கு ஒன்று படித்தேன், த லாஸ்ட் கேர்ள் அப்படின்ட்டு. ஈராக் பகுதியை சேர்ந்த யாசிடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண், சின்ன பொண்ணு, மேபி ஒரு 25 அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அவங்களுக்கு வந்து நோபல் பரிசே கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. அவங்க எழுதின ஒரு புக்கை படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த நாட்டில் இருந்த மத தீவிரவாதிகள், இந்த குரூப்பில் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் பற்றி அவங்க எழுதியிருக்காங்க. அதை படிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துங்கிறதுக்காக நான் ஒரு பாதி ஒரு 4-5 பேஜ் படிச்சுட்டு நான் மூடி வச்சிட்டேன். அவ்வளோ கொடுமைகளுக்கும் அவ்வளோ விதமான சித்திரவதைகளுக்கும் அவங்க அடிமைத்தனப்படுத்தப்பட்டாங்க அப்படிங்கிறத அவங்க உலகம் முறை இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சமீபத்தில் பார்க்குறோம், நம்ம ஊர்லேயே நடந்த பல வன்கொடுமை காரியங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பதற்றமாக தான் இருக்குது. இப்போ இவங்க எப்படி கேட்குறாங்கன்னா, காட் எவ்வளோ நல்லவர்,
ஒரு உயிரே கொடுத்துருக்காருன்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு மகா பெரிய கொடுமைகளையாவது தவிர்த்துருக்கலாம்ல, அது மட்டும் போயிருந்தேன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறத அவங்க உணர்வுபூர்வமாக கேட்குறாங்க. இது அப்படி தான் நான் அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிறேன். அது காட் அன்பானவர். இன்னொரு வாடியும் நான் சேர்த்துக்கிறேன், சர்வ வல்லமை உள்ளவர் இல்லையா? காட் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் அன்பான தேவன். ஏன் இந்த மாதிரி கொடுமைகளையாவது தடுக்கலாமே, தடுக்காமல் ஏன் காட் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஆதங்கத்தில் கேட்குறாங்க. ஆமாம். ஓகே. ஸோ இதை நம்ம காடை புரிஞ்சுக்கும் போது காட் எப்பவுமே சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் பண்ணுவார், மாற்றுக்கிறதே இல்லை. இந்த மனுஷனை மாற்றுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ, இந்த மாதிரி கரப்ஷனில் திளைத்த ஒரு மனசை கூட மாற்றுறதுக்கு ஆண்டவருடைய ரத்தம் வல்லமை உள்ளதாக இருக்குது. ஆனால் ஆண்டவருக்குடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் ஒரு போகிற பெரிய ஒரு கூட்டம் இருக்குது. ஏன் இவர் போய் தலையிடலை அப்படிங்கிற பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே பார்த்துருக்கோம் பல எபிசோட்ஸில். நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம கடைசி பார்த்த 25 எபிசோட்ஸ்லையுமே மையமாக ஒரு விஷயத்தை வச்சு பார்க்குறது ஹியூமன் அட்டானமி. இந்த உலகத்துக்குள்ள ஒரு மனுஷன் அவன் விருப்பத்தை செய்கிறதுக்கு, அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் செய்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்குது. அதை போய் காட் தடுத்து நிறுத்தணும்னு அவசியமும் இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தடுத்து நிறுத்தினா என்ன ஆகுங்கிற பட்சத்தில் இப்போ இவங்க வந்து இவங்களுடைய ஆதங்கத்தை சொல்கிறாங்க, இவ்வளோ ஒரு மோசமான செயல் நடக்கிறத தடுக்கலாமே. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஒருத்தர் கொலை செய்யப்படுறாரு. அப்போ அவர் என்ன கேட்பாரு, நல்ல ஆண்டவர்னு ஒருத்தர் இருந்தால் கொலையை தடுத்துருக்கலாமே. இது கூட இன்னொரு ஆப்டான ஒரு காரியம் எனக்கு தோணுது. என்னென்னா, இப்போ இவங்க கேட்டாங்களே, ஒரு வாலிப பெண்ணாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம். சரி, இப்படி எடுத்துப்போமே, இவங்கள நான் சொல்லலை, இவங்க கேட்டவங்கள நான் சொல்லலை. ஒரு வாலிப பெண், அவங்க வந்து ஒருத்தரை விரும்புகிறாங்க, அவரை கல்யாணம் பண்ண போகிறாங்க, அவரை தான் திருமணம் செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்பா அம்மா ஒத்துக்கலை, அப்பா அம்மா மீறி போகிறாங்க. இப்போ காட் தடுத்து இவங்க 2 பேரையும் பிரித்தா அந்த பெண் ஒத்துப்பாங்களா? இப்போ அப்பா அம்மா மேலே பாவம் பட்டு இத்தனை நாள் வளர்த்துருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி காடே தடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயாச்சு, அங்கே ஸ்டேஷனில் இருக்கிறவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் கேட்பீங்களா? எனக்கு 18 வயசு ஆச்சு, எனக்கு இதாச்சு, ஏன் இஷ்டம் நான் செய்வேன், ஏன் சுயாதீனத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது, அந்த சுயாதீனத்தில் உங்களை பெற்ற தாய் தகப்பனே தலையிடக்கூடாதுங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீன உரிமை. அதை கொடுக்கக்கூடாது, நீங்கள் சட்டத்தை எடுத்து போராடுறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அதில் தப்பு நடக்கும்னு இவங்களுக்கு நல்லா தெரியுது. நீங்கள் கூட்டிகிட்டு போன ஆள் சரியில்லை, அந்த ஆளுடைய பேக்ரவுண்ட் சரியில்லை, நம்ம உடனே மற்ற காரியங்களுக்கு நான் வரல, பெற்ற தாய் தகப்பனுக்கு தெரியும் கூட்டவனை வச்சு காப்பாற்ற முடியாது அவனால் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அப்போது இவங்க அந்த தாய் தகப்பன் தடுக்கிறத ஒத்துப்பாங்களா? ஏற்றுக்க முடியாதுல்ல. சரி, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொன்னால் ஒத்துப்பாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. ஏன் உரிமை, எனக்கு விருப்பம், எனக்கு அதுக்கான அதிகாரம் இருக்குது, சட்டம் இருக்குது, நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அந்த சட்டம் எல்லாத்துக்கும் பொருந்தும் தானே. நல்ல ஒரு அனாலஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் சொன்னது. அதே சட்டத்தின் அடிப்படையில் காடு கொடுத்துருக்க உரிமை என்னன்னா தன்னாட்சி சுதந்திரம். மனுஷனுக்கு தன்னாட்சி சுதந்திரம் கொடுத்து அவன் அதை எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிற உரிமையும் கொடுத்ததுனால தான் அன்புங்கிற ஒரு விஷயத்தையே அவரால் எதிர்பார்க்க முடியுது. இல்லாட்டி நம்மளுக்கு என்ன ஆயிருப்போம்னா மிஷின் மாதிரியே ஆயிருப்போம். இப்போ இவங்களுக்கு இந்த கொஸ்டின் வரும், கடன் தொல்லை தாங்காமல் ஒருத்தர் சூசைட் பண்ணிடுறாரு, அப்படி பண்ணும்போது இதை தடுத்துருக்கலாமேன்னு அவர் கேட்பார். எல்லாருக்கும் அவங்களுடைய வேதனைகள், அவங்களோட இதுன்னு ஒன்று இருக்குது, பிரச்சனைகள்னு ஒன்று இருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயமா கேட்டால் ஒவ்வொரு விஷயத்தையும் கார்டு பண்ணால் நம்ம ஒரு கட்டத்துக்கு எங்கே மாதிரி வருவோம் அப்படின்னா மிஷினும் கம்ப்யூட்டர் மாதிரி நம்ம ஆயிரும். கார்டு கொடுத்த அந்த தன்னாட்சி சுதந்திரத்துக்கு அதிகாரமே இல்லாமல் போயிடும். ஸோ கார்டு அலோவ் பண்ணுறாரு. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், மனுஷன் என்ன பண்ணாலும் ஒருவேளை இங்கே தப்பிச்சா கூட கடவுளுடைய நியாய சங்கம்னு ஒன்று இருக்குது, நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது, அதில் ஒரு மனுஷன் தப்பிக்க முடியாது அன்லஸ் ரிப்பன் பண்ணாத பட்சத்தில். அந்த அவங்க கேட்டாங்களே இந்த அபியூஸ் விஷயங்கள், அந்த மனுஷனுக்குள்ள அவன் பிறக்கும் போதுலேருந்து மனசாட்சின்னு ஒன்று கொடுத்துருந்தார் ஆண்டவர். அவன் ஆண்டவர் அறிஞ்சவன் அறியாதவன் அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. அவன் ஒரு தப்பு பண்ணுற போகிறதுக்கு முன்னாடி அவனுக்குள்ள அந்த உணர்வு, நான் பண்ணுறது தப்பு, இதை நான் செய்யக்கூடாதுங்கிற உணர்வை கொடுக்கக்கூடியதான செல்ஃப் கான்ஷியஸ், அதை அவனுக்கு கொடுத்து வச்சிருந்தார் ஆண்டவர். அவர் சொன்னாலும் கேட்காவிட்டாலும் அவன் மனசாட்சிக்காக அவன் கீழ்படிவான். இப்போ திடீர்னு ஒரு அசிரீரி கேட்குது, ஒரு குரல் செய்யாத அப்படின்னு கேட்குது, அது பேய் சொல்லுது, பிசாசு சொல்லிட்டுன்னு போகிறவங்களும் இருக்கிறாங்க, அதுக்கு பயப்படாதவங்களும் இருக்காங்க. ஆனால் மனசாட்சிக்கு பயப்படாதவன் எவனுமே இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட மனசாட்சியை தாண்டி தானே அவன் செய்கிறான். கரெக்ட் இல்லையா? ஸோ அவங்களுக்கு அந்த ஆதங்கத்தில் கேட்டிருப்பாங்களே ஒழிய, காட் அந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பையும் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிறார். அத்தனை விதிகளையும் தாண்டின பிறகுதான் செய்யப்பட்டிருக்கிறது அது. ஸோ காட் பார்ட்டில் இது எந்த விதத்துலையும் குறை சொல்ல முடியாது. திரும்ப நான் சொல்கிறேன், லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி கடைசி காலத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு 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 விதமான ஒரு தாட் மனுஷங்களுக்கு வரும். என்ன அப்படின்னா, காடு சரி கிடையாது, அவர் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமே நம்ம கற்பனையில் நிறைய கேட்கலாம்.
அது வந்து பிசாசு கொடுக்குற ஒரு தந்திரத்தில் ஒன்று. இன்னொரு ஒரு விஷயம் பார்க்கும்போது, ஒருவேளை நான் இதை எப்படி நான் எனக்கு புரிய வைக்கிறதுன்னு ஃபுல்லாக தெரியல. ஒரு சின்ன குழந்தை வந்து ஸ்கூலில் போயிட்டு அடி வாங்கியிருக்கோம், இல்லாட்டி இப்போ ஹோம்ஒர்க் செய்யலைங்கிறதுக்காண்டி திட்டு வாங்கியிருக்கோம். அன்றைக்கி அது பெரிய ட்ராமாவாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு வயசு ஆன உடனே அதை பார்த்தா நம்மளுக்கு என்ன எப்படி யோசனை இருக்கும்னா, நம்மளுக்கு சிரிப்பாக வரும். இதுக்கெல்லாம் நம்ம உட்காந்து அழுதுருக்கோமே அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இட்டர்னிட்டிக்குள்ளே, நித்தியத்துக்குள்ளே ஒரு மனுஷன் போன உடனே உலகத்தில் அவனுக்கு என்ன தான் கொடுமை நடந்திருந்தாலும் அது ஒன்றும் அவனுக்கு பெருசாக தெரியாது. இல்லாட்டி உலகத்தில் நிறைய ஈவில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அதை மறைச்சு சொல்கிறதுக்கோ இல்லைங்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம வி ஆர் லிவிங் இன் அ ஃபாலன் வேர்ல்டுன்னு நம்ம சொல்லுவாங்க. நம்ம இருக்கிறது ஒரு விழுந்து போன உலகம், அதில் ஈவில் இல்லைன்றதுக்கு சொல்கிறதுக்கு இல்லவே இல்லை. ஆனால் இந்த ஈவில் எல்லாத்தையும் தாண்டிட்டு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கும்போது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, நம்ம சின்ன குழந்தையில டீச்சர்கிட்ட அடி வாங்கினது நம்மளுக்கு எப்படி சிரிப்பாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய அதுக்கு மேலே இருக்காது. இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி ஒரு காரியத்தை இங்கே உலகத்தில் பண்ணி இந்த ஈவிலுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயத்துலேருந்து நம்மளை காப்பாற்றணும், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மேற்பட்ட ஒரு பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றணும், இங்கே இருக்கிற சந்தோஷத்துக்கெல்லாம் மேற்பட்ட ஒரு சந்தோஷத்துக்கு கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காக அவர் ரத்தம் சிந்திருந்தாருன்னா அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கும். ஒருவேளை இங்கே இருக்க ஈவில் இவ்வளோ இருக்குது, இதுக்கு மட்டும் ஒரு ரத்தம் சிந்தாமல் இதுக்கும் மேற்பட்ட ஒரு பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றணும், அந்த அந்தகாரத்துலேருந்து என்னை காப்பாற்றணும், காட்ஸ் நியாயத்தீர்ப்புலேருந்து என்னை காப்பாற்றணுங்கிற ரத்தம் சிந்திருப்பா இருக்கும் பட்சத்தில் இதை விட அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கும். அதான் நான் இப்படி அதை இன்னொரு மாற்று வகையில் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஒரு ரத்தம் சிந்துதல், ஒரு பாவ மன்னிப்பு என்பது ஒரு எட்டர்னல் நரகத்துலேருந்து உங்களை காப்பாற்றி ஒரு எட்டர்னல் சந்தோஷத்துக்கு கொண்டு போகுது. ஒரு மிகப்பெரியதான அழிவிலிருந்து உங்களை காப்பாற்றி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு கூட்டு போகுது. அந்த ரீசனுக்காக தான் இயேசு வந்து ரத்தம் சிந்தி இருக்கிறார் இல்லையா? அது ஒரு பக்கம் ஒரு நெகட்டிவ்லேருந்து உங்களை காப்பாற்றுது, ஒரு பக்கத்துலேருந்து பாசிட்டிவ்னு காப்பாற்றுது. அப்போது இந்த ரத்தம் சிந்துதலுடைய வேல்யூ உங்களை மீட்பதற்கு அவர் வச்சிருக்கக்கூடியதானே. அப்போது இவ்வளோ செஞ்சாலும் அவனை மீட்பதற்கென்ற ஒரு மீட்பு அவர் வச்சிருக்கிறாரு. அதான் நீங்கள் சொல்ல வரீங்க. ஆமாம். இங்கே இருக்க ஈவிலுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்ற வேண்டுமானால் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடும். அதுக்காக அவர் ரத்தமே சிந்த வேண்டியிருந்தது, அவருக்கு அவர் உயிரே கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ நித்தியங்கிறத யோசிச்சு பார்த்தோம்னா இங்கே ஈவில் இருக்கு இல்லைன்னு சொல்ல, இதை விட பெரிய ஈவில்லேருந்து நம்மளை ரசிச்சிருக்காருங்கிறதும் 100% பாதாளத்துல ரசித்திருக்கிறார், நம்மளை வச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த பூமியிலே இல்லாத ஒரு ஸ்பெஷலான ஒரு கிரேஸ்குள்ள, ஸ்பெஷலான ஒரு சந்தோஷத்துக்குள்ளே அந்த ரத்தத்தை கொடுத்து தான் கூட்டிகிட்டு போகணும்னு அவர் வச்சிருக்காரு. எட்டர்னல் ஹெவனுக்குள்ளே கொண்டு போகிறாரு. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். ஒரு மனுஷன் நீங்கள் சொன்ன மாதிரி மனசாட்சிக்கும் தாண்டி தப்பு செய்யும்போது, அவன் இங்கே இருக்க ப்ளஷருக்காண்டி தப்பு செய்யும்போது அதுக்கு கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது. அது பூமியிலேருந்து அவன் தப்பிச்சே போனால் கூட இங்கே அவன் காப்பாற்றப்பட்டு அவனுடைய செல்வாக்குனால ஒருத்தன் காப்பாற்றப்பட்டு எல்லாம் பண்ணால் கூட கடவுளுடைய கண்கள்லேருந்து தப்பிக்க முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. நிறைய பேருடையதான முடிவை பார்த்துருக்கோம் பிரதர். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நிறைய பேரோட முடிவு, அதாவது பணம் இருக்குது, பதவி இருக்குது, அதிகாரம் இருக்குது, எங்கிட்ட வந்து வாலிபம் இருக்குது அப்படிங்கிறதான அந்த தைரியத்தில் அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து இது எல்லாமே இருந்தாலும் அவங்களால செயல்பட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வருது. அவங்கள அறியாமலேயே ஒரு 60-70க்கு மேலே ஒரு பயம் ஒன்று வருது. அதாவது எட்டர்னல் பயம் ஒன்று வருது. நான் இங்கேருந்து போகிறேன், என்ன ஆகுமோ, இங்கேருந்து நான் போக போகிறேன், இதுக்கு மேலே. ஏன்னா இப்போ அவங்க செஞ்சதை அந்த காலகட்டத்தில் மறந்துடுவாங்க, அதை தப்பிச்சிருவாங்க, சட்டத்தால் கூட அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாமல் இருக்கும், ஏன் மக்கள் கூட மன்னிச்சிடுவாங்க. ஆனால் நிச்சயமாக அவங்களுக்குள்ளே இருந்து அந்த கான்ஷியஸ் ஒரு நாள் நிச்சயம் அவங்கள ஒன்றும், அதுக்கப்புறம் அவங்க அது ஒரு வேதனையான ஒரு இடத்துக்குள்ளே அவங்க சொல்கிறத நான் பார்த்துருக்கிறேன். நிறைய பேருடைய சாட்சியை கேட்டிருக்கிறேன். அவங்க இதெல்லாம் மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருந்த ஆசீர்வாதம் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஒரு விதமான திகில் அவங்கள பிடிக்கிறத, மரண நேரத்தில் திகில் பிடிக்கிறத பார்க்க முடியுது. இங்கேயே பிடிக்கும்னா அங்கே எப்படி இருக்கும்? அதனுடையதான இப்போ சூரியன் அங்கே இருக்குது, அதோடையதான சூடு இங்கே தெரியுது. அந்த மாதிரி அவங்க போகிற நரகத்தினுடையதான சூடு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு. ஆமாம். இப்போ ஒரு ட்ரெண்ட் வருது என்ன அப்படின்னா, நான் நிறைய படிச்சிட்டோம், நாங்களாம் நல்லா பெரிய நிலைமைக்கு வந்துட்டோம், ப்ரோக்ரஸிவ் தியாலஜி தான் மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம், அது சொல்கிற காஷன் எதையுமே நாங்கள் கேட்க மாட்டோன்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க. அப்படி கிடையாது. நம்ம படிச்சிட்டோங்கிறதுக்காண்டி அங்கே யாரும் ஏசி மாட்டி வைக்க மாட்டாங்க நரகத்தில். அதாவது இன்னைக்கு உள்ளவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது, ஞானம் அறிவு ரொம்ப அதிகமானதுனால நிறைய கேள்வி கேட்குறாங்க, நிறைய கேள்விகள் கேட்கப்படுது. ஒருத்தர் உங்களுக்கு பதில் சொல்லலைன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஒருவேளை அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இவங்க எல்லாருமே இதான் நினச்சிக்கிறாங்க. இன்னொன்றும் இருக்குது, அந்த பதிலை சொன்னால் உனக்கு புரியாது. இப்போ நான் சொல்லிடுவேன், ஆனால் உனக்கு கண்டிப்பாக அந்த பதில் புரியாது. இப்போது ஒருத்தர் வந்து ரோட்டில் பழம் விற்றுக்கிட்டு இருக்கிறாரு, அப்படி இல்லைன்னா ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, கட்டட வேலை பார்க்குறாரு. அவர்கிட்ட ஹாக்கின்ஸை கூட்டு அவருடையதான எவல்யூஷன் தியரியை பற்றி, பிக் பேங் தியரியை பற்றி பேச சொன்னால் ஹாக்கின்ஸ் பேசுவார்னு நினைக்கிறீங்களா நீங்கள்?
பேச மாட்டார். பேச மாட்டார். அவர் சொல்லக்கூடிய விஷயம் இவனுக்கு அது புரியாது. அப்படியே புரியுதுனால இவனுக்கு ஏன் நான் சொல்லணும், அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. பல நேரங்களில் காட் நமக்கு பதில் கொடுக்காம இருக்கிறாரு, அல்லது சில தியாலஜியன்ஸ் பதில் கொடுக்க மாட்டாங்க பாருங்களேன். அப்படி கொடுக்கலன்னா அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் இல்லை, உங்களுக்கு அது தேவையில்லை, அல்லது உங்களுக்கு சொன்னால் புரியாதுன்னு அர்த்தம். இவங்க படித்த காரியங்கள் வேறையாக இருக்கும், ஆனால் இவங்ககிட்ட சொன்னால் அது புரியாது. இன்றைக்கி ஒரு பெரிய ஜென்ரேஷன் அப்படி தான் உட்காந்துட்ருக்கு. இவங்களுக்கு வந்து மீடியாவில் பார்க்குறத அவங்களுக்கு அந்த ஒரு ஏஐயோ ஏதோ ஒன்று அதோடைய அவுட்புட்டு தான் வேணும் இவங்களுக்கு. ஏஐயில் சொல்லுவாங்க ப்ராம்ப்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராம்ப்டிங் என்ன எழுதுனாங்கன்றது இவங்களுக்கு தேவையில்லை, இவங்களுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சாலும் புரியாது, இவங்ககிட்ட சொன்னாலும் புரிய போகிறதில்ல. இவங்களுக்கு தேவை அவுட்புட். இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் அப்படி தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த அவுட்புட் எப்போ தெரியும் தெரியுங்களா? இந்த கோடெல்லாம் எப்போ தெரியும் தெரியுமா? போகிறதுக்கு முன்னாடி தெரியும், கிளம்புறதுக்கு முன்னாடி தெரியும். அப்போ தான் கதறுவாங்க, அழுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அது நடக்குது. ஒருத்தர் சொன்னது ஞாபகம் இருக்குது, இட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவை பற்றி நம்மளுக்கு மனசு மட்டும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா இங்கே வாழ்கிறது சரியாக இருக்காது வாழ்க்கை. அதை லெஃப்ட் ரைட்டை பற்றி தான் நம்ம உலகத்தில் பேசிகிட்டு இருக்கிறோம். டாப் பாட்டம்னு ஒன்று இருக்குது, அதை விட்டுட்டு நம்ம லெஃப்ட் ரைட்டை பற்றி மட்டும் பேசியிருந்தா இங்கே வேலை இருக்காது. அது விசாசமான தந்திரங்கள் அதுவும் ஒன்று. லெஃப்ட் ரைட் மட்டும்தான் இருக்குது, வலதுசாரிகள் இடதுசாரிகள் இருக்கிறாங்களே ஒழிய மேலே உள்ளதுக்கு ஆசீர்வாதத்துக்கும் கீழே உள்ள ஆபத்தை பற்றி அவங்க யோசிக்கிறதே கிடையாது. அதை யோசிக்கவே விடுறதில்ல. வலதுசாரி அதிகபட்சம் லெஃப்ட் இல்லாட்டி ரைட்டு, அவ்வளோதான். இதிலே பார்த்து இவங்களை யோசிச்சுட்டு இப்படி வாழ்ந்துட்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவ், இட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ் இல்லாமல் போகிறவங்களுக்கு அது ஒருவேளை இன்னைக்கு டக்குன்னு புரியாமல் இருக்கலாம், ஆனால் போக போக நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தெரியும். ஏன்னா அவன் மனுஷனுடைய டிசைனே அதுதான், காட்ஸ் டிசைனே அதுதானே. அது ஒரு இடத்துல அவனுக்கு தெரிய வரும். கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி அவனால் சொல்ல முடியாது, கோமால கூட இருப்பான், ஆனால் அவன் ஆத்மா உள்ளுக்குள்ளே படாத பாடுபட்டுக்கிட்டு தெரியும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட வந்துடணுங்கிற இன்விடேஷன் தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. அதை எந்த அளவுக்கு நம்ம ப்ரோக்ரெசிவாக எடுத்துக்கிட்டு ப்ரோக்ரெசிவாக அவர் கையை பிடிச்சி நடக்கிறதுக்கு நம்ம போயிட்டோம்னா கட்டாயமாக இந்த மாதிரி ஈவிலில் இருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, அதாவது இன்னும் சொல்லப்போனால் சென்சிட்டிவான விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம், உணர்ந்துருக்கிறோம். நான்லாம் நினைப்பேன் இந்த பயம்னு கூட நீங்கள் அதை வச்சுக்கலாம். இந்த பயம் நல்லது. இந்த பயம் இல்லாத பட்சத்தில் தான் உங்களுக்கு எட்டர்னல் பயம் இல்லாவிட்டால் இங்கே இருக்கக்கூடியதான நீங்கள் எதை வேணாலும் செய்வீங்க துணிகரமாக. எப்பேற்பட்ட பணக்காரங்க கூட பாருங்க, கவர்மெண்ட்டை ஏமாற்றுவான், எத்தனை லட்சம் கோடி அதை பண்ணுவான் இதை பண்ணுவான் எல்லாம் செஞ்சு பாருங்கள். அந்த எட்டர்னல் பயம் இருக்கிறதுனால தான் அவன் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கான். எதை இடத்துக்கோ ஒரு ரூபா தேடி போகிறான். ஏன் போகிறான்னா அந்த எட்டர்னல் பயம் அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. எட்டர்னல் பயம் இல்லாதவன் ஒரு இடத்துல நான் பார்த்துருக்கேன், ஏத்திஸ்ட் மாதிரி சில ஆட்கள் கூட பார்த்துருக்கேன். அவங்க எப்படி மாறுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் இதே மாதிரி சேட்டை பண்ணுவாங்க 60 வயசு வரைக்கும். ஒரு இடத்துல அவங்கள அறியாமலேயே ஒரு பயம் ஒன்று வரும். ஆனால் அது அவங்களுக்கு வந்து காட்லி ஃபியர்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபியர் ஒன்று வரும். இனி நாம் அதை செய்யக்கூடாது, ஒழுக்கமாக வாழணும். ஏன் இந்த பயம் அவங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள அறியாமலேயே அவங்களுடைய மனசாட்சிக்குள்ளே ஆத்மாக்குள்ளே இந்த எட்டர்னல் காரியங்கள் பேச ஆரம்பிக்குது. ஸோ இது மாதிரி ரொம்ப நிறைய பேருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பேர் படிச்சிருக்கேன். எவ்வளோ பெரிய ஏத்திஸ்ட் எல்லாம் கடைசி காலத்தில் ஆண்டவர் அக்செப்ட் பண்ணதை நம்ம பார்த்துருக்குறோம், நடந்திருக்குது. ரொம்ப சந்தோஷம் பிரதர். இந்த இது ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் என்று கர்த்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். புரியலைன்னா இன்னொரு தடவை இந்த ப்ரோக்ராமை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் இன்னொரு Q&A செக்ஷன், கேள்வி பதில் செக்ஷனில் உங்களை சந்திக்கிறோம். உங்களுடைய கேள்விகளை இந்த இமெயிலுக்கும் இந்த வாட்ஸ்அப்புக்கும் அனுப்புங்க. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.